Hi student, grade 6 maths prime time chapter NCERT page number 110, 111 figure it out பார்த்துட்டு இருக்கோம். First question, find all multiples of 40 that lie between 310 and 410. So நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோஸ்ல ஃபேக்டர்ஸ்னா என்ன, மல்டிபிள்ஸ்லாம் என்னங்கறத நம்ம டீடைலா பார்த்திருக்கோம். நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. So இதுல மல்டிபிள்ஸ் ஆஃப் எனி நம்பர் எடுத்தோம் அப்படின்னா எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுங்கிற ட்ரிக்கும் நான் அதில் சொல்லியிருக்கேன். ஸோ அதை இங்கேயும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். மல்டிபிள்ஸ் ஆஃப் 40 அப்படின்னா நத்திங் பட் எந்த ஒரு நம்பருக்கு மல்டிபிள்ஸ் கேட்டாலும் ஜஸ்ட் ரைட் ஆன் த டேபிள்ஸ். அந்த பர்டிகுலர் நம்பரோட டேபிள்ஸ் எழுதுனாலே இட்ஸ் அ மல்டிபிள்ஸ். ஓகே, ஸோ அதே மாதிரி 40 டேபிள்ஸ் உடைய மல்டிபிள்ஸ் எழுத போறோம் அப்படின்னா தட் இஸ் டேபிள் 40யோட டேபிள். ஸோ 41s ஆர் 40 வரும், 42s ஆர் என்ன வரும் 80 வரும். பட் இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 310ல இருந்து 410க்குள்ள உள்ள நம்பர்ஸ் மட்டும் எடுங்க அப்படின்னு பார்க்க சொல்றாங்க. அப்ப 310 410னா கண்டிப்பா வந்து 4 4s ஆர் பாத்தீங்கன்னா 116 வரும், 60 வரும், 200 வரும். 5 போட்டீங்கன்னா 6 போட்டீங்கன்னா 300, 6 போட்டீங்கன்னா என்ன வரும் நமக்கு 240, 7னா 7 for the 280, then 8 போட்டீங்கன்னா 320. so இப்ப 8 போட்டீங்கன்னா 320, 8 means மல்டிபிள் பண்றீங்க. இப்ப 9 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 360, 10 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 400க்கு அப்புறம் திரும்ப நீங்க 11 மல்டிப்ளை பண்ணா இட்ஸ் 414 உங்களுக்கு ஆன்சர் போயிடும். சோ இப்ப இதுக்கு இன்பிட்வீன்ல உள்ள மல்டிபிள்ஸ் என்னென்ன அப்படின்னா, so solution multiples of 40 that lie between, இது கண்டிப்பா நீங்க எடுத்து எழுதணும், between 310 and 410 are, இங்க கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த டேபிள்ஸ் அப்படியே எடுத்தது 320, 360 and 400. So next question, who am I am a number less than 40. So நான் ஒரு நம்பர், நான் வந்து less than 40. So ஏதோ ஒரு நம்பர் எடுக்கிறோம், அந்த நம்பர் வந்து less than 40 இருக்கு, less than 40. Okay, we doesn't know that number, நமக்கு அந்த நம்பர் தெரியாது. one of my factor. So factorல ஒரே ஒரு ஃபேக்டர் மட்டும் கொடுத்திருக்காங்க, அந்த ஃபேக்டர் வந்து 7. the sum of a digits. so என்ன நம்பர் நான் எடுத்திருக்கேனோ அந்த நம்பருடைய டிஜிட்ஸ் அப்படின்னா நத்திங் பட், இப்ப எக்ஸாம்பிள் நீங்க 17 எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, 17 இந்த இது ஒரு டிஜிட், இது ஒரு, சோ தட் இது வந்து நம்ம 2 டிஜிட் நம்பர்னு சொல்லுவோம். அப்ப இந்த சம் ஆஃப் டிஜிட்னா இந்த ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா ஆன்சர் 8 வரணும், அதுதான் மீனிங். ஓகே, சோ ஃபேக்டர் 7, இந்த நம்பருடைய ஒரு ஃபேக்டர் வந்து 7 அப்படின்றது அப்படின்னா கண்டிப்பா அந்த நம்பர் என்னவா இருக்கும், 7 உடைய மல்டிபிள்ஸா தான் இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சோ மல்டிபிள்ஸ் அப்படின்னு நம்ம என்ன சொல்லிருக்கோம், 7 உடைய டேபிள்ஸ். அப்ப என்னென்ன பாசிபிலிட்டி இருக்கு நமக்கு, 7, 14, then 21, 28, 35. look at here, 35க்கு மேல போட முடியாது, ஏன்னா பிகாஸ் இந்த நம்பர் வந்து 40 விட கீழே லெசன். சோ இப்ப 35 வரைக்கும். இதுல நீங்க ஒவ்வொரு நம்பரா செக் பண்ணுங்க, எந்த 2 டிஜிட், எந்த நம்பருடைய டிஜிட்ஸ் ஆட் பண்ணா 8ங்கிறது ஆன்சர் வருது. இப்ப 7னா சிங்கிள் டிஜிட் 7 தான் வரும். 1 + 4 5, 2 + 1 3, 2 + 8 10, 3 + 5 8. சோ இந்த 2 நம்பரை ஆட் பண்ணா 8 வருதா? சோ the number is, சோ அப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய நம்பர் என்னது, 35 is the answer. Therefore the number is 35. Second question, but கொஞ்சம் 100 கேட்டிருக்காங்க, நம்பர் less than 100. சோ ஏதோ ஒரு நம்பர், அந்த நம்பர் வந்து 100 விட less than இருக்கு, அதோடைய 2 ஃபேக்டர்ஸ் கொடுத்திருக்காங்க, ஃபேக்டர்ஸ் 3 and 5. சோ இப்ப இந்த இடத்துல நம்ம என்ன எடுக்கணும்னா, ஒரு நம்பரை நான் எடுக்கிறேன் அப்படின்னா இதோடைய மல்டிபிள்ஸ், ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி வேற எந்த கண்டிஷனும் கிடையாது, இதோடைய மல்டிபிள்ஸ். ஆனா அந்த மல்டிபிள்ஸ் எப்படி இருக்கணும்னா 3 டேபிள்ஸ்லயும் வரணும், 5 டேபிள்ஸ்லயும் வரணும்.
ஸோ இப்போ 3 5ல வரணும்னா இப்போ 3 டேபிள்ஸ்ல எடுத்தீங்க அப்படின்னா 3 வரும், 3ங்கிறது 5ல வரும். அப்போ நீங்க இந்த இடத்துல என்ன கன்சிடர் பண்ணா 5 டேபிள்ஸ்ல என்ன நம்பர் வருதோ அந்த நம்பர் 3 டேபிள்ஸ்ல வருதான்னு செக் பண்ணுங்க. 5 டேபிள்ஸ்ல 10 வரும், 3 டேபிள்ஸ்ல வராது. 15 வரும், தென் 20 25 வராது, 30 வரும், தென் 35 3 டேபிள்ஸ்ல வராது, 40 3 டேபிள்ஸ்ல வராது, 45 3 டேபிள்ஸ்ல வரும் இல்லையா, ஸோ 45 வரும், தென் அதே மாதிரி 60 வரும், 75 வரும், 90 வரும், தென் அதான் 105 போயிடும். ஸோ 100 கீழே உள்ள 90 நம்பர்ஸ். நெக்ஸ்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒன் ஆஃப் மை டிஜிட் இஸ் ஒன் மோர் தென் தி அதர். ஒரு டிஜிட் எடுக்கிறீங்கன்னா அந்த டிஜிட்டை விட இன்னொரு டிஜிட் வந்து ஒரு ஒன்னு அதிகமா இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. அப்ப இதோடைய மீனிங் என்ன நமக்கு? இப்ப எக்ஸாம்பிள் இந்த நம்பர்ல இருந்து இப்ப நான் 15 எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 15 ஒரு டிஜிட் இஸ் ஒன் மோர் தென் அதர். சோ இந்த நம்பர்ல எல்லாமே நான் 15 எடுத்தேன் அப்படின்னா இது ஒவ்வொன்றை விட ஒரு நம்பர் அதிகமா இருக்கணும், அதுதான் கண்டிஷன் நமக்கு. ஓகேங்களா? இப்ப இங்க எல்லாத்துலயும் செக் பண்ணுங்க. ஒன் மோர் தென் அதர்னா இப்ப எக்ஸாம்பிள் 23ன்னு வச்சுக்கோங்க. 2ங்கிற நம்பரை விட செகண்ட் நம்பர் ஒரு டிஜிட் அதிகமா இருக்கா? ஒரு பாயிண்ட், அதாவது 1 விட 1 பிளஸ் மோர் தென் மீன்ஸ் நத்திங் பட் பிளஸ். அப்ப இன்னொரு நம்பரை விட ஒன்னு ஆட் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் டிஜிட் வரும். அதே மாதிரி இப்ப எக்ஸாம்பிள் 1 2 1ங்கிற டிஜிட் இந்த 1 விட 1 மோர் தென்னா பிளஸ் 1 ஆட் பண்ணீங்க 2. இந்த மாதிரி டிஜிட்ஸ் தான் நீங்க கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி ஒரு நம்பரை வந்துதான் that to be the number, அந்த நம்பர் தான் இதோடைய ஆன்சர் அப்படின்னு. ஸோ இப்போ 15 செக் பண்ணீங்கன்னா இங்க 25 இங்க 1 பிளஸ் போட்டீங்கன்னா 25 வரும், வராது, இங்க வராது. இப்போ இங்க செக் பண்ணணும், இங்கேயும் 1 ஆட் பண்ணீங்கன்னா 5 வரும் இல்லையா? ஸோ இப்போ 45. ஸோ the answer is 45. ஸோ திரும்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். லெஸ் தேன் 100 எடுக்க சொல்லியிருக்காங்க. ஃபேக்டர்ஸ் 3 and 5. உங்களுக்கு 3 5 டேபிள்ஸ்ல எடுக்கிறது கஷ்டமா இருக்குன்னா நத்திங் பட் 15 டேபிள் 3 into 5 15 15 டேபிள்ஸா எழுதுங்க. 15 டேபிள்ஸ்னா 15 30 45 60 75 90 அப்புறம் 100 மேல போயிடும். நமக்கு 100 கீழே தான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கண்டிஷன் ஒன் ஆஃப் மை டிஜிட் இஸ் ஒன் மோர் தென் தி அதர். ஸோ இப்போ 2 டிஜிட் எடுக்கிறீங்க அப்படின்னா முதல் உள்ள டிஜிட் ஆர் இந்த சைடு எதர் ஒன் அந்த டிஜிட் வந்து அந்த டிஜிட்டோட ஒரு நம்பர் ஆட் பண்ணா என்ன ஆன்சர் வருதோ அதுதான் செகண்ட் டிஜிட்டா வரணும். அந்த மாதிரி நம்பர் தான் இதோடைய ஆன்சர். அப்ப அந்த மாதிரி நான் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது 45 மட்டும்தான் எனக்கு அந்த கண்டிஷன் அப்ளிகபிள் ஆச்சு. ஸோ அதை மட்டும் நான் எடுத்து எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பெர்ஃபெக்ட் நம்பர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பார்த்தோம் இல்லையா? பெர்ஃபெக்ட் நம்பர் அப்படின்னா என்னன்னா ஒரு ஏதோ ஒரு நம்பருக்கு நீங்க ஃபேக்டர்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் ஆட் அப் பண்ணீங்கன்னா வரக்கூடிய ஆன்சர் எந்த நம்பர் எடுத்திருக்கீங்களோ அதை 2ஆல மல்டிப்ளை பண்ணா வரக்கூடிய ரெண்டுமே சேமா இருக்கணும். இப்ப எக்ஸாம்பிள் நான் 2ங்கிற நம்பர் எடுக்கிறேன் அப்படின்னா இதோடைய ஃபேக்டர்ஸ் வந்து 1 2 இதுதான் ஃபேக்டர்ஸ். இப்ப இது ரெண்டே ஆட் பண்ணா வரக்கூடிய ஆன்சர் 3. இதே இந்த நம்பரை வந்து 2ஆல மல்டிப்ளை பண்ண வரக்கூடிய ஆன்சர் 4. இது ரெண்டும் சேமா இருக்கா? கிடையாது. சோ அப்ப 2 இஸ் நாட் அ பெர்ஃபெக்ட் நம்பர். சோ இந்த மாதிரி 1 to 10 வரைக்கும் நம்ம செக் பண்ண சொல்லிருக்காங்க. இங்க ஒரு எக்ஸாம்பிள் கூட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. 28 பெர்ஃபெக்ட் நம்பர்னா அதோட ஃபேக்டர்ஸ் எடுத்து ஆட் பண்ணி அதே 28 ட்வைஸ் பண்ணா அதே ஆன்சர் வருதான்னு செக் பண்ணி அது ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கா அந்த கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ 1 to 10 உள்ள நம்பர்ல எந்தெந்த நம்பர்லாம் பெர்ஃபெக்ட் நம்பரா வரும்னு செக் பண்ண சொல்லிருக்காங்க. கண்டிப்பா 1 வர சான்ஸ் இல்ல. பிகாஸ் 1 உடைய ஃபேக்டர் 1 தான். திரும்ப 1 into 2னா 2ங்கிறது வந்து மேட்ச் ஆகுது. இப்ப 2க்கு நம்ம போட்டு பாத்துறோம். 3க்கு போட்டு பாத்தீங்க அப்படின்னா 1, 3 மட்டும் தான் ஃபேக்டர்ஸ். இதை மல்டிப்ளை பண்ணா 6 வரும் 2ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா. பட் இது ரெண்டே ஆட் பண்ணீங்கன்னா 4 தான் வரும். கண்டிப்பா 3 ஃபேக்டரா இருக்காது. தென் 4 எடுத்தீங்கன்னா 1, 2, 4 இது எல்லாமே நீங்க ஆட் அப் பண்ணி பாருங்க. you will get the answer is 7. பட் இதை 2ஆல மல்டிப்ளை பண்ண வரக்கூடிய ஆன்சர் 8. சோ கண்டிப்பா 4ம் பெர்ஃபெக்ட் நம்பர் கிடையாது. தென் 5 எடுத்தீங்கன்னா 5 into 2 is equal to 10. 5 உடைய ஃபேக்டர்ஸ் 1, 5 இது ரெண்டே ஆட் பண்ணா நமக்கு 6 தான் வரும். ஸோ 5 பெர்ஃபெக்ட் நம்பர் கிடையாது. தென் 6 எடுங்க. 6 எடுத்தீங்கன்னா 6 into 2 என்ன வரும்? நமக்கு 12 இஸ் த ஆன்சர். அதே 6க்கு ஃபேக்டர் எடுத்தீங்கன்னா 1 plus 2 வரும், 3 வரும், தென் 6 இது எல்லாத்தையும் நீங்க ஆட் அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 12. ஸோ இப்போ ஒன் பெர்ஃபெக்ட் நம்பர், த பெர்ஃபெக்ட் நம்பர் இஸ் 6. 6ஓட முடியல 7, 8, 9 இது எல்லாத்துக்குமே எடுத்தீங்கன்னாலும் பெர்ஃபெக்ட் நம்பர் வரும். 6க்கு மட்டும்தான் வரும். பட் இதுக்கு ஸ்டெப்ஸ் நீங்க எப்படி எழுதணும் அப்படின்னா
ஃபேக்டர்ஸ் ஆஃப் 6 என்னன்னா நமக்கு இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணத ஸ்டெப்ஸ் கரெக்டா ப்ராப்பரா எழுதுறேன். ஆர் 1, 2, 3 and 3 வரைக்கும் எடுங்க. 3 and 6 வரும். ஓகேவா? ஃபேக்டர்ஸ்ல வந்து 6 இன்க்ளூட் ஆகும். சோ அப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ண 1 + 2 + 3 + 6 ஆன்சர் வந்து நமக்கு 12. சின்ஸ் 12ங்கிறது நம்ம எப்படி எழுதுவோம்? 12ங்கிறது என்ன ஆக்சுவலா 6 × 2 தானே 12 நமக்கு. தட் இஸ் எந்த நம்பருக்கு ஃபேக்டர் அடிக்கிறீங்களோ அதை ட்வைஸ் இஸ் நத்திங் பட் மல்டிப்ளை வித் 2. 12 வந்துச்சா? therefore 6 is a perfect number between 1 and 10. Next question, find the common factors of these numbers. Already வந்து இதே டாபிக் இது ரிலேட்டடான சம்ஸ் வந்து நான் ப்ரீவியஸ் வீடியோல நான் சால்வ் பண்ணிருக்கேன். சோ நீங்க அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரே ஒரு சம் மட்டும் இங்க நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். சொல்யூஷன். சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चनல 20 and 28க்கு காமன் ஃபேக்டர்ஸ் எடுக்க சொல்லிருக்காங்க. சோ 20 உடைய ஃபேக்டர்ஸ் எடுக்கணும். ஃபேக்டர்ஸ் என்னன்னா நமக்கு இங்க 20னா எந்தெந்த டேபிள்ஸ்லலாம் 20 வரும்? So 1 டேபிள்ல வரும், 2 டேபிள், then 4 டேபிள், 5 டேபிள், 10 டேபிள்ல வரும் and 20 டேபிள். வேற எந்த ஃபேக்டர்ஸும் இதுல வராது. Then 28க்கு ஃபேக்டர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா 1 டேபிள், 2 டேபிள், 3 டேபிள்ல வருமா? வராது. 4 டேபிள், 7 டேபிள்ல வரும், 14 டேபிள்ல வரும் and 28. ஓகே. சோ இப்போ இத நல்லா பாருங்க. இதுல ரெண்டுலயுமே வரக்கூடிய நம்பர்ஸ் ஃபேக்டர்ஸ் என்னென்ன இருக்கு? 1 ரெண்டுலயுமே வருது, 2 ரெண்டுலயுமே வருது, 4 தென் வேற எந்த நம்பரும் ரிப்பீட்டட் ஆகல. சோ therefore common factors are 1, 2 and 4. இதே மாதிரி தான் ரிமைனிங் உள்ள क्वेश्चंसம் நீங்க சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. find any 3 that are multiples of 25 but not multiples of 50. 25 ஆல மல்டிப்ளை ஆகணும் பட் 50 ஆல மல்டிபிள்ஸ் ஆகக்கூடாது. சோ இதுக்கு சிம்பிளா நீங்க என்ன எடுக்கணும்னா 25 உடைய மல்டிபிள்ஸ் 50 உடைய மல்டிபிள்ஸ், தட் இஸ் டேபிள்ஸ். 25 டேபிள்ஸ்னா 2 25s are 20, சாரி 1 25s are 25, 2 25s are 50, 3 25. இந்த மாதிரி 25 டேபிள்ஸ் ஃபுல்லா நீங்க எழுதிட்டே வாங்க. 75 then 100. இங்க அதே மாதிரி இங்க செகண்ட் ஆஃப் 50 வரும். 1 2னா 3 போட்டீங்கன்னா 150, 4 போட்டீங்கன்னா 200. சோ இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு 3 நம்பர்ஸ் மட்டும் கேட்டிருக்காங்க. இப்ப 25 வந்து 50 டேபிள்ஸ்ல வர, சோ இதை எடுத்துக்கலாம். 50 வருது, சோ இதை கன்சிடர் பண்ண. 75 வரல, 100 வருது. சோ இப்ப இதுக்கப்புறம் 125. இந்த 125 இதுல வந்திருக்கா? இல்ல. சோ அப்ப இதை எடுத்துக்கலாம். தென் இதுக்கப்புறம் இங்கே போட்டீங்க அப்படின்னா 4, தென் ஃபைனா 250, then 300. இப்ப இங்க மல்டிபிள் பண்ணுங்க. இங்க என்ன வரும்? 150 வரும் நமக்கு ஆன்சர். சோ 150 எடுக்க முடியாது பிகாஸ் 150 இங்க வருது. தென் 175 எடுக்கலாம். சோ பட் நமக்கு 3 நம்பர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. நான் எக்ஸாம்பிளுக்கா 4 நம்பர்ஸ் காட்டிருக்கேன். சோ therefore 3 numbers that are multiples of 25 but not multiples of 50. என்ன நம்பர் எடுப்பீங்க அப்படின்னா 25, 75 and 125. This is the answer. Next question பாருங்க. Anush and his friends play the idli vada game with 2 numbers which are both smaller than 10. So ரெண்டு நம்பரை வச்சு சேம் நம்ம இட்லி வடா கேம் பார்த்தோம் இல்லையா 3 and 5 வச்சு, இப்போ அதே ரெண்டு நம்பர் எடுக்கிறாங்க. பட் this should be smaller than 10. 10 விட கம்மியான நம்பர்.
பட் இவங்க ஃபர்ஸ்ட் டைம் இட்லி வடா அப்படிங்கிறது சொல்றது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஆஃப்டர் 50 சொன்னதுக்கு அப்புறம் தான் 50ங்கிற நம்பருக்கு அப்புறம் தான் இந்த இட்லி வடா. ஸோ அப்போ தட் டு பி கிரேட்டர் தென் 50. ஸோ எந்த இடத்துல நம்ம சொல்றாங்களோ கிரேட்டர் தென் 50. Okay, so what would be the two numbers B which are assigned? So for less than 10 அப்படின்னா என்னென்ன நம்பர் பாசிபிலிட்டி? 1 to 10, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Okay, பட் இங்க ஆஃப்டர் 15 வரும்போது கண்டிப்பா நம்ம லார்ஜர் நம்பர் தான் கன்சிடர் பண்ண முடியும். 10 கன்சிடர் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ லார்ஜர் நம்பர் 10 எடுக்கிறதுக்கு பதிலா 8 to 9 ஃபர்ஸ்ட் எடுத்து பாருங்க. ஸோ இப்போ சப்போஸ் நான் 8 and 9 அப்படின்னு எடுக்கிறேன் அப்படி வச்சுக்கோங்க. காமன் மல்டிபிள்ஸ் கிரேட்டர் தென் 15 வரும்போது இதோடைய மல்டிபிள்ஸ் என்ன? மல்டிபிள்ஸ் ஆஃப் 8, that is 8 டேபிள். ஸோ மல்டிபிள்ஸ் ஆஃப் 8 பார்த்தீங்கன்னா 8, 16, 24, 32, 40, 48, 56, 64, 72. நான் 10 வரைக்கும் எடுத்துக்கிறேன். Then multiples of 9, 9, 18, 27, 36, 45, 54, 63, 72, 81, 90. இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் காமன் மல்டிபிள்ஸ் என்னென்ன இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் காமன் மல்டிபிள்ஸ் ரெண்டுலயுமே காமனா வரக்கூடிய மல்டிபிள்ஸ் தான் நம்ம எடுக்க முடியும். ஏன்னா இட்லி வடாங்கிறது 8 and 9 உடைய மல்டிபிள்ஸ். தட் இஸ் 8 into 9 72 டேபிள்ஸ் கூட நீங்க எடுக்கலாம். பட் அது வந்து 72 டேபிள்ஸ்ங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்குங்கிறதுக்காக நான் செப்பரேட்டா 8 டேபிள்ஸ் 9 டேபிள்ஸ் வந்து காமன் மல்டிபிள்ஸ் என்னென்ன இருக்குங்கிறத நீங்க எடுங்க. காமன் மல்டிபிள்ஸ் பார்க்கும்போது இங்க என்னென்ன நம்பர்ஸ் வருது? 72 தான் இங்க இருக்கக்கூடிய காமன் மல்டிபிள்ஸ். இதுவுமே நமக்கு கிரேட்டர் தென் 50 தான். ஓகே, திஸ் இஸ் ஒன் பாசிபிலிட்டி. நமக்கு வந்து என்னென்னலாம் எந்தெந்த நம்பர்ஸ் ஏதாவது ஒரு 2 நம்பர் எடுக்கிறீங்கன்னா இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணா நமக்கு வந்து ஆஃப்டர் த நம்பர் 50ல நமக்கு இட்லி வடா வரும் அப்படிங்கிற பாசிபிலிட்டி. இது 8 and 9ல மட்டும்தான் வருமா இல்ல ரிமைனிங் உள்ளதுன்னு நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் கிடைக்கும். 7 and 8ல போட்டு பாருங்க. 7 and 8லயும் 56க்கு மேல. இப்போ இதே கொஸ்டின் இப்போ நான் இங்க 7 டேபிள்ஸ்க்கு போடுறேன். நான் எக்ஸாம்பிளுக்கு இங்க போடுறேன் பாருங்க. மல்டிபிள்ஸ் ஆஃப் 7. இப்போ நான் 7 and 8க்கு எடுக்கிறேன். மல்டிபிள்ஸ் ஆஃப் 7 டேபிள்ஸ் என்ன? 7, 14, 21, 28, 35, 42, 49, 56, 63, 70. இப்ப பாருங்க 8 டேபிள்ஸ்க்கு ஆல்ரெடி எழுதிருக்கேன் இல்லையா? சோ இந்த 8 டேபிள்ஸ்க்கும் இந்த 7 டேபிள்ஸ்க்கும் காமன் மல்டிபிள்ஸ் எங்க வருதுன்னு செக் பண்ணுங்க. 56ல வரும். 56. இந்த 56ம் கிரேட்டர் தென் நமக்கு 50 தான். ஸோ அப்போ இந்த பாசிபிலிட்டி வரலாம். ஸோ இதே மாதிரி இன்னொரு பாசிபிலிட்டி கூட நமக்கு வரும். ஸோ இப்போ எந்த நம்பர் எடுக்கும்போது உங்களுக்கு வருதோ அதை நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இதுல வந்து 7 and 8 தான் ஆன்சர், 8 and 9 தான் ஆன்சர் கிடையாது. நீங்க 6 and 8 7 எடுத்தா கூட வருதுன்னா அதுவுமே ஆன்சர். ஆக்சுவலி 6 and 7 வராது. 8, 9, 7 and 9, அப்புறம் 7 and 8 இந்த 3 பாசிபிலிட்டி தான் சான்சஸ் அதிகம். ஓகேவா? Next question. In the treasure hunting game, Grimsby has kept treasures on 28 and 70. What jump sizes will land on both the numbers? So, ரெண்டு treasures வச்சிருக்காங்க. ஒன்னு வந்து 28ல வச்சிருக்காங்க, இன்னொரு treasure வந்து 70ல வச்சிருக்காங்க. ஓகே, இப்போ நான் ஒரு கேம் பிளே பண்றேன். ஸோ ஒரு லேடர் சம்திங் ஏதோ ஒரு பொசிஷன் வச்சிருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸஸ்லாம் நான் வந்து ஒவ்வொன்றா நான் வந்து ஜம்ப் பண்ணி போகணும். ஓகேவா? ஸோ ஜம்பிங் சைஸுங்கிறது நான் அசைன் பண்றது. இப்ப எனக்கு 28லயும் ஒரு ட்ரெஸ்ஸர் இருக்குன்னு தெரியும், 70லயும் ஒரு ட்ரெஸ்ஸர் இருக்குன்னு தெரியும். அப்ப நான் வந்து எந்த கவுண்ட்ல நான் ஜம்ப் பண்ணி போனா அந்த 28லயும் 7லயும் நான் லேண்ட் ஆக முடியும்
அப்படிங்கறத கொஸ்டின். ஆக்சுவலா இதை வந்து நீங்க ரெண்டு வேலை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் 28 70 எந்தெந்த டேபிள்ஸ்ல வருது, தட் இஸ் ஃபேக்டர்ஸ் எடுத்து இந்த ரெண்டுத்துடைய ஃபேக்டர்ஸ்ல காமன் ஃபேக்டர்ஸ் என்னென்ன. இப்போ வந்து நான் ஒரு நம்பர் ஜம்ப் பண்றேன் அப்படின்னா அந்த இப்போ 2 2 நான் ஜம்ப் பண்றேன்னா 28லயும் நான் நிக்கணும், 70லயும் நிக்கணும். இப்போ நான் 2 ஜம்ப் பண்ணேன்னா 28ல இருப்பேன். 3 ஜம்ப் பண்ணனா வராது, ரெண்டுமே வராது. இப்போ நான் 4 ஜம்ப் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், 28 வரும், பட் 70 வருமா? வராது இல்லையா? ஸோ அந்த மாதிரி அசைன் பண்ணி நான் ஜம்பிங்கா வந்து கொண்டு போகணும். ஸோ இப்போ இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுக்கணும்னா இந்த 28 70 இது ரெண்டுத்துக்கும் ஃபர்ஸ்ட் ஃபேக்டர்ஸ் நீங்க எடுக்கணும். ஸோ சொல்யூஷன் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 28. ஸோ 28 எந்தெந்த டேபிள்ல வரும்? 1 டேபிள், 2 டேபிள், 4 டேபிள், 7 டேபிள், 14 டேபிள் and 28. Next factors of 70 என்னென்ன டேபிள்னா 1 டேபிள்ல வரும், 2 டேபிள், 5 டேபிள், 7 டேபிள், 10 டேபிள், 14 டேபிள், 35 டேபிள் and 70. ஸோ இப்போ இதுல காமன் ஃபேக்டர்ஸ் என்னென்ன? ஆக்சுவலா நம்ம வந்து இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், இந்த ரெண்டு நம்பர் எடுக்கிறோம்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி காமன் மல்டிபிள்ஸ் காமனா ஒரு ஃபேக்டர்ஸ் எடுப்போம். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி வரக்கூடிய ஆன்சருக்கு ஃபேக்டர்ஸ் எடுப்போம். ஸோ அது ரொம்ப டிஃபிகல்ட்டுங்கிறனால இண்டிவிஜுவலா ஃபேக்டர்ஸ் எடுத்து அதுல இருந்து காமன் ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். இப்போ 1 இந்த காமன் ஃபேக்டர் ரெண்டுலையுமே இருக்கு, 2 ரெண்டுலையுமே இருக்கு, தென் 7 ரெண்டுலையுமே இருக்கு, தென் 14 ரெண்டுலையுமே இருக்கு, தென் அதுக்கப்புறம் ஃபேக்டர்ஸ் இருக்கானா கிடையாது. ஸோ இப்போ 1 ஜம்ப் பண்ணீங்கனாலும் 28 70 போகலாம், 2 ஜம்ப் பண்ணீங்கனாலும் போகலாம், இல்லை 7 ஸ்டெப்ஸா நீங்க ஜம்ப் பண்ணீங்கனாலும் போகலாம், இல்லை 14 ஜம்ப் பண்ணீங்கனாலும் you can reach the particular treasure. Okay, so therefore the answer is 1, 2, 7 and 14. So next question, in the diagram below, Guna erased all the numbers except the common multiples. So Guna வந்து இந்த diagram draw பண்றாங்க, only common multiples மட்டும் வச்சிருந்து மற்ற எல்லா multiples எல்லாத்தையுமே delete பண்ணிட்டாங்க, erase பண்ணிட்டாங்க. Find out what those numbers could be until in the missing numbers in the empty region. So இப்போ இதுல என்னென்ன numbers வந்து வர chances இருக்கு? So possibility தான் இதுல, இதுதான் கன்ஃபார்ம் ஆன்சர் சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு நிறைய பாசிபிலிட்டி. இப்போ இந்த 72 48 24ங்கிறது நிறைய டேபிள்ஸ்ல நீங்க எடுக்கலாம். ஓகேவா? ஸோ காமன் மல்டிபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த காமன் மல்டிபிள்ஸ் அப்படின்னா மல்டிபிள்ஸ் என்ன சொல்லியிருக்கோம்? பர்டிகுலர் டேபிள். ஸோ இந்த பர்டிகுலர் டேபிள்ங்கிறப்ப இந்த 24 48 72ங்கிறது 2 டேபிள்ஸ்லையும் வரும், 4 டேபிள்ஸ்லையும் வரும், 3 டேபிள்ஸ்லையும் வரும். ஸோ அப்போ காமன் மல்டிபிள்ஸ்ங்கிறப்ப சான்சஸ் வந்து அதிகம். ஸோ இதுல வந்து ஏதாவது ஒரு 2 நம்பரை we can pick it. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்னன்னா இப்போ நான் 24, இப்போ நீங்க 24 48 72ங்கிறது மல்டிபிள் ஆஃப் 24. ஓகேவா? ஸோ மல்டிபிள் ஆஃப் 24ங்கிறப்ப இங்க வந்து நம்ம பேசிக்கா இது ஒரு மல்டிபிள்ஸ் ஆஃப் சம் நம்பர், we doesn't know that, நமக்கு தெரியாது அந்த. ஸோ இதுவும் மல்டிபிள்ஸ் ஆஃப் சம் நம்பர். ஸோ காமன் மல்டிபிள்ஸ் மட்டும் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ மல்டிபிள்ஸ் ஆஃப், ஸோ இப்போ நீங்க இங்க பார்க்கும் போதே மல்டிபிள்ஸ் ஆஃப் 24. ஸோ இப்போ இங்க எத்தனை நான் 24 எடுத்துக்கலாம். ஸோ 24ங்கிறது எந்த டேபிள்ல இன்னும் வரும்? 12 டேபிள், நியர்பை டேபிள் 12 டேபிள் இப்படியும் எடுக்கலாம். இதே 24 48 வந்து நமக்கு 6 டேபிள்ஸ்லயும் வரும், 8 டேபிள்ஸ்லயும் வரும். ஸோ இதுல வந்து பாசிபிலிட்டி அப்படிங்கிறது சான்சஸ் அதிகம். நமக்கு வந்து 6 and 8 வரும், வேற டேபிள்ஸும் எடுக்கலாம். ஸோ நீங்க வந்து என்னன்னா கொடுத்துருக்க உள்ள காமன் மல்டிபிள்ஸ் வந்து எந்தெந்த டேபிள்ஸ்லாம் 2 டேபிள்ஸ்ல எதெல்லாம் வர சான்சஸ் இருக்கு அதை மட்டும் நீங்க பார்த்தா போதும். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. Find the smallest number that is a multiple of all the numbers from 1 to 10 except 7. 7 தவிர மற்ற எல்லாத்துக்குமே அந்த நம்பர் வந்து மல்டிபிளா இருக்கணும்.
ஸோ அப்போ எந்த நம்பர் அது அப்படின்னு ஸ்மாலஸ்ட் நம்பர். ஸோ மல்டிபிள்ஸுங்கிறப்ப நம்ம இருக்கக்கூடிய நம்பர் எந்த டேபிள்ஸ்லையும், அது 1 to 10ல எல்லா டேபிள்ஸ்லையும் இருக்கணும், பட் 7 டேபிள்ஸ்ல மட்டும் இருக்கக்கூடாது. அப்ப நம்ம இதுக்கு சிம்பிளா என்ன பண்ணலாம், 1 to 10ங்கிறப்ப 7 மட்டும் விட்டுட்டு 1 to 10 வரைக்கும் நமக்கு என்ன பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணிட்டு தென் வி டேக் அ எல்சிஎம். எல்சிஎம் எடுத்துருங்க. எல்சிஎம் எடுக்கிறது ஈஸி. ஓகேவா? ஸோ இப்போ 1உடைய ஃபேக்டர்ஸ் என்னன்னா 1. இப்போ 2 போட்டிங்கன்னா 1, 2. ஓகே, தென் 3 எடுத்தீங்கன்னா 1, 3 ஃபேக்டர்ஸ். 4 எடுத்தீங்கன்னா 1, 2, 2. தென் 5னா 1, 5. எப்பவுமே 1 ஏன் இன்க்ளூட் பண்றேன் அப்படின்னா சம்டைம்ஸ் காமன் ஃபேக்டர்ஸே இல்லை அப்படின்னா 1 இஸ் அ காமன் ஃபேக்டர். ஓகேவா? ஸோ 6 எடுத்தீங்கன்னா 1 into 2 into 3. தென் 8 எடுத்தீங்கன்னா 1 into 2 into 2 into 2. இது வந்து நம்ம ஃபேக்டர்ஸ்ங்கிறப்ப இது வந்து நம்ம நார்மலா டேபிள்ஸ்ல ஒரு அது கிடையாது, பிரைம் ஃபேக்டரைசேஷன். ஓகே, பிரைம் ஃபேக்டரைசேஷன்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஏதாவது ஒரு நம்பர் நான் பண்ணி காமிக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் 9 எடுத்துட்டேன் அப்படின்னா 9 எந்த பிரைம் நம்பர்ஸ்ல மட்டும் தான் நான் டிவைட் பண்ணும். 3 டிவைட் பண்ணீங்கன்னா 3 3s are 9, அகெயின் 3 1. ஸோ இந்த மாதிரி 1 வர வரைக்கும் நம்ம வந்து கண்டினியூ பண்ணிட்டே இருக்கணும். ஸோ 1 into 3 into 3. தென் 10க்கு அந்த மாதிரி போட்டிங்கன்னா 1 into 2 into 5ன்னு வரும். ஓகே, ஸோ இப்போ இதுல வந்து எல்சிஎம் ஆஃப் 1 to 10 எக்ஸப்ட் 7 தவிர்த்து மித்த எல்லாத்துக்கும் நான் எல்சிஎம் எடுக்கிறேன். அப்ப என்ன வரும், 1 into இங்க பாத்தீங்கன்னா 2 வந்து எத்தனை மல்டிபிள்ஸ் அப் டு 2 power 3 தான் ஹையஸ்ட் எனக்கு. ஓகேவா? ஹையஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க 2 எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா 2 இருக்கும், பட் 2 power 3 இங்க ஹையஸ்ட் இருக்கு 2 power 3 into தென் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 3 ஸ்கொயர் தென் 5. இது புரியல அப்படின்னா நான் திரும்ப இங்க இந்த ஸ்டெப்ஸ் உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்க 1, 2, 3, இந்த மாதிரி 10 வரைக்கும் போட்டு சிங்கிள் டிவிஷன் பண்ணினாலும் இதே ஆன்சர் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த படம்ல ஏன் போடணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இதே கொஸ்டினை வந்து நீங்க இந்த பவர் ட்வைஸா வருது இல்லையா, இதை மட்டும் நீங்க வந்து 2 power 2 அந்த மாதிரி எழுதிக்கோங்க. இங்கே 1 into 2 power 3, இங்கே 1 into 3 ஸ்கொயர். இப்போ நான் 2ங்கிற நம்பர் இருக்கு அப்படின்னா 2 ஹையஸ்ட் பவர் எது, 2 power 3, அதை மட்டும் எடுத்து எழுதுனா போதும். 3 இருக்கு அப்படின்னா 3 ஹையஸ்ட் பவர் 3 power 2, அதை மட்டும் எழுதலாம். 5 வந்து 1 times தான் இருக்கு. ஸோ இப்படிதான் நம்ம எழுதுவோம். ஸோ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணும்போது we will get the answer 360. அப்போ இந்த 360 தான் நமக்கு தேவையான அந்த ஸ்மாலஸ்ட் நம்பர். ஏன்னா இந்த 360ல 7 டேபிள்ஸ் எல்லாம் நீங்க டிவைட் பண்ணவே முடியாது. இட்ஸ் நாட் a மல்டிபிள்ஸ் ஆஃப் 7 டேபிள். 7 டேபிள்ல வராது இந்த 360. therefore the smallest number is 360. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ப்ரீவியஸ் கொஸ்டின் பேட்டர்ன் தான், பட் இந்த கொஸ்டின்ல என்ன ஒரு ட்விஸ்ட்னா இங்க இந்த எக்ஸப்ட் 7 இருக்கு இல்லையா, இந்த கொஸ்டின்ல எக்ஸப்ட் 7 கொடுத்தாங்க. 7 விட்டுட்டு நம்ம எல்லாம் பண்ணோம் இல்லையா, இந்த கொஸ்டின்ல 7ஐயும் இன்க்ளூட் பண்ணி பண்ணுவோம். 7ஐயும் இன்க்ளூட் பண்ணி பண்ணீங்கன்னா என்ன ஆன்சர் வருதுங்கிறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இதோட வந்து நமக்கு என்சிஆர்டி பேஜ் நம்பர் 110, 111ல உள்ள ஃபிகிட்டோட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணியாச்சு.